வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரிவ்யூவர்ஸும் சரி, டேய் நீங்க மொக்க, கேவலம் இல்ல வந்து ரொம்ப வந்து அ என்ன சொல்றது? கூலி வந்து எல்சில இருக்க வேண்டியதுல, ஐசில இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாரிலாம் கலாய்க்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல படம். படம் நல்லாதான்யா இருக்கு. படம் வந்து உண்மையிலேயே ஒர்த் வாட்ச். நான் சொல்றேன்ல ஒர்த் வாட்ச். போனீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் தலைவர் அனிருத். வேற லெவல் பிஜிஎம், வேற லெவல் சாங்ஸ். பிஜிஎம்னா மிரட்டி விட்டான். அனிருத் வந்து ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் வரப்பலாம் பிஜிஎம் வந்து ரியலா வந்து மிரட்டல் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்குறப்போ நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ், நல்ல ஒரு இது கிடைக்கும் அந்த பிஜிஎம் கேட்டுட்டே பார்க்குறப்போ. ஸோ வந்து படத்துல லேக் இருக்கா? லேக் கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல என்னடா பண்றாய்ங்க? லைட்டா வந்து நம்மள வந்து டயர்ட் ஆக்குது. ஓகேவா? அதுக்காண்டி படமே ஒர்ஸ்ட்டு. படமே வந்து வேஸ்ட்டு. என்ன எடுத்து வச்சிருக்காங்க? அந்த அளவுக்கு லென்த்துன்னு சொல்றளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன்ல, குட் பேட் அக்லிக்கு இது எவ்வளோ பரவால்ல. ஆனா இவங்க இந்த ரிவ்யூஸ் இருக்கானுங்கல்ல, அவைங்க உட்காந்து இந்த குட் பேட் அக்லி சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பர் எப்படி இவங்க மனசாட்சி இல்லாம குட் பேட் அக்லிய வந்து பயங்கரமா இருக்குன்னு கொண்டாங்க. அது ஒரு கதை கிடையாது. அதுல வந்து எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கங்க. சும்மா பார்த்ததே சீன்ஸே மறுபடியும் வச்சுக்கிட்டு ஒப்பேத்தி வச்சிருந்த குட் பேட் அக்லிய எல்லாம் சூப்பர்ன்னு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துக்கு ஒரு கதை இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. சில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக இந்த படம் வந்து வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு மொக்க, டயர்ட் ஆகுதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு ஏன் கோவம்னா, இவங்க ரிவ்யூ பார்த்து தான் நான் போனேன். இவங்க ரிவ்யூ பார்த்து உண்மையிலே நான் நம்பிட்டேன் படம் வந்து சுமாரா தான் இருக்க போறான்ட்டு. ஆனா போய் படம் பார்த்தா தான் தெரியுது, இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. படம் நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. ஃபைட் சீன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அப்புறம் வந்து சேஸ் சீன்ஸ் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அவ்வளோதான். அத வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையில்லாத சீன் எடுத்துருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய படம் வந்து கதையும் சரி, உள்ள கேரக்டர் சரி, ஒவ்வொருத்தரும் கொடுத்த ரோலும் சரி பர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஷௌபின்னா மலையாள ஆக்டர் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான். ஷோபின் ஆக்டிவ்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பான். அதே மாதிரி நாகார்ஜுனாவும் சரி, கடைசியில் அமீர் கானும் சரி, எல்லாம் வந்து அவங்க ரோலை சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாங்க. ரஜினி சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் மியூசிக் வேறு லெவலு. லோகேஷ்னால இதுக்கு மேலே நீ கொடுக்கணும்னா நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியல. இன்னும் வானத்துல இருந்து வேற ஏதாவது வந்து உனக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறியா? என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இவங்க. இவ்வளோதான் படம் பண்ண முடியும். இவ்வளோதான். போய் நல்லா இருந்துச்சு, காசு கொடுத்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன குறை இருந்துச்சு, அது ஒன்றும் பெருசாக இல்லை. படம் நல்லா இருந்துச்சு, பார்த்துடலாம் அவ்வளோதான். நீ நினைக்கிற அளவுக்கு, நீ எதிர்பார்க்குற அளவுக்கு உனக்கு கொடுக்கணும்னா நீயே படம் பண்ணால் தான் உனக்கு உண்டு. உனக்கு நீ எதிர்பார்ப்புக்கு நீயே ஒரு படம் பண்ணி நீயே வச்சுக்க. அப்படிதான் பண்ண முடியும். அடுத்தவன் வந்து நீ எதிர்பார்க்கறது அவன் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி அவன் முடிஞ்சது வந்து ஒரு நல்ல படத்தை அவன் கொடுத்துருக்கான். எனக்கு சாட்டிஸ்ஃபை. நீங்கள் இந்த ரிவ்யூலாம் கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு தேட்டர் வாட்ச் தான். இந்த பிஜிஎம் காண்டி, மியூசிக் காண்டி, ரஜினி காண்டி, அப்புறம் கதை காண்டி, லோகேஷ் காண்டி, இவனுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வெளில வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஃபீல்